வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாருங்கள், தண்ணிக்குள்ளே மணி பிளான்ட் வளர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்பிள்ஸ் மணி பிளான்ட் தெரியுது. அந்த இலையை பார்த்தீங்களா, ஒயிட் கலரும் க்ரீனுமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நான் மீன் தொட்டிகளை போட்டு பார்த்து காமிச்சிருப்பேன் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் இது ஒரு வாட்டர் பாட்டிலில் முழுசுமே தண்ணிக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வேறு விட்டுருக்கு. இந்த கிளை இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வளர்ந்துச்சு. இந்த தண்ணியில் வச்ச பிறட்டு வேறு விட ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இதாக இப்போ நம்ம தண்ணி மாற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே வச்சுருந்தோம்னா பாசம் பிடிச்சி அழுகலாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பாருங்கள், வேறு எப்படி விட்டுருக்குன்னு பாருங்கள். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? புது வேறு ஒயிட் கலரில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி மாற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு இந்த தண்ணியை நம்ம செம்பருத்தி செடிக்கு ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பக்கத்தில் இருக்க செவந்தி பூ எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி வச்சு இப்படியே நல்லா கழுவிக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளுக்குள்ளே மீன் தொட்டிக்கு தண்ணி மாற்றுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும். அவ்வளோதான். புது தண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி தண்ணி மாற்ற வாரத்தில் ஒரு நாள் தண்ணி மாற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டினா அப்படியே பாசம் பிடிச்சி அசிங்கமாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இப்போ எப்படி இருக்குண்ணா, அழகா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மணி பிளான்ட் இது அப்படியே வெயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். மொட்டை மாடியில் நம்ம அடிநீயத்தோடு தான் சேர்த்து வச்சுருக்கேன். அடிநீயத்துக்கு தண்ணி ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு உள்ளே தெளியணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டின்னா கொஞ்சம் கறி போயிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேற ஒரு செடியை சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.